கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாயினால எந்த விதமான தாக்கமும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட போவது கிடையாது. உங்களுக்கு அதிகளவு உயர்வு தான் செவ்வாய் கிரகத்தினால் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. செவ்வாய் தைரியம் ஊட்டக்கூடிய 3ஆம் வீட்டிற்கும் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் பலன் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு வீட்டில் உங்களுடைய கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். தைரியம், வெற்றி, உடன் பிறந்தவர்களால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உயர் பதவிகள் ஆகியவை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. இது அனைத்திற்கும் காரணமாக விளங்குவது செவ்வாய் கிரகணம். இந்த செவ்வாய் கிரகணம் உங்களுடைய கும்பம் ராசியை இந்த ஒரு நேரத்தில் ஒரு உயர்வான ஒரு பதவிக்கும் உயர்வான ஒரு சூழ்நிலைக்கும் கொண்டு செல்வதற்கான உதவிகளை கட்டாயம் செய்யும். பூர்வீக இராணுவம், போலீஸ், அரசு துறைகளில் சில பூர்வீகமாக இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு கட்டாயமாக இருக்கும். லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுடனே கண்டிப்பா இருக்கும். செவ்வாய் தனது சொந்த வீடான 3 அல்லது 10ஆம் வீட்டில் இருந்தால் மட்டுமே தொழிலில் நல்ல இடங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் வீடு நிலையான லக்னத்திற்கு மாறாக ஸ்தானமாக இருப்பதனால் செவ்வாய் பலத்துடன் இருந்தால் ஆரோக்கியம் திருப்திகரமாக உங்களுக்கு இருக்காது. உடன் பிறந்தவர்கள் தைரியம், வெற்றி, வியாபாரம் போன்ற மற்ற அம்சங்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் நீங்க நினைத்த வேலையும் நினைத்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரத்தில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக இருக்கும். எனவே நீங்கள் நினைத்த மாதிரி இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு கட்டாயமாக அமையும். கும்பம் ராசி கொண்டவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தொழில் வாழ்க்கையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது பார்க்கப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய தொழிலை எப்பொழுதும் சரியாக பார்த்துக்கிடுவீங்க. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா அவங்க உங்களுடைய தொழிலை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை உள்ளாக்க பார்க்க விடலாம். எனவே நீங்கள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் முடிந்த அளவிற்கு கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இந்த ஒரு நாளில் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. முன்னர் செய்த முதலீடுகள் வழிய உங்களுக்கு போதுமான அளவிற்கு வருமானத்தை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் உண்டாக்க முடியும். நீங்கள் முன்னர் ஏதாவது ஒன்றில் முதலீடு செஞ்சு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு முதலீடை இந்த ஒரு நேரத்தில் எடுத்துருங்க. இதுக்கப்புறமும் பணம் கூட வரும்னு நீங்கள் நினச்சி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பணமானது நீங்கள் போட்ட முதலீடு அளவுக்கு கூட உங்களுக்கு கிடைக்குமோன்னு தெரியாது. எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் போட்ட முதலீடை விட பணம் அதிகமாக உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு முதலீடை நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக கிடைக்கும். காதல் வாழ்க்கையிலும் சரி, அது மட்டும் இல்லாமல் தொழில் வாழ்க்கை இரண்டிற்கும் இந்த ஒரு நேரத்தில் ஆரோக்கியமான சமநிலையை உண்டாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு காதல் வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் போதுமான அளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் இந்த ஒரு நேரத்தில் மதிப்பாங்க. கும்பம் ராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வேலையில் நீங்கள் எப்பொழுதுமே தீவிரமாக பண்ணுவீங்க. இதனால் உங்களுடைய உயர் அதிகாரிகள் எப்பொழுதுமே உங்கள் மீது ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க. இந்த ஒரு நேரத்துலையும் அதே மாதிரி உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்கள் மீது ஒரு மரியாதை வச்சு உங்களை இந்த ஒரு நேரத்தில் மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். இன்று இழுபறியாக இருந்த வேலைகள் முடிந்து விடப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். உறவினர்களால் இந்த ஒரு நேரத்தில் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். நண்பர்கள் கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவதற்கான ஒரு நேரமாக கூட இந்த ஒரு நேரமானது இருக்கும். அரசியலில் உங்களுடைய நாட்டம் இந்த ஒரு நேரத்தில் கூட தொடங்கும். முகம் புதுப்பொலிவு கூடுவதற்கான ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவக்கூடும். வழக்கறிஞர்கள் சுபிட்சம் அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது கட்டாயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை நிறத்தை பயன்படுத்த